குழந்தைகளுக்கு பவுடர் பால் கொடுக்காதீங்க. நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் தெரியாம ஒரு சில தாய்மார் அவங்களுக்கு தாய்ப்பால் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுடர் பாலை ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க கொடுக்கிற பால் பத்தல, குழந்தை வெயிட்டே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுடர் பாலை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பவுடர் பாலை கலக்கிறப்ப ஒரு கிளாஸ் வாட்டர்ல ஒரு 2-3 ஸ்பூனை சில பேர் போடுறாங்க, குழந்தைக்கு நல்ல போஷாக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வெறும் அரை ஸ்பூன் இல்ல அளவு கரெக்டா எடுக்காம போடுறாங்க. அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கு இந்த பவுடர் பாலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல்வேறு மிஸ்டேக்ஸும் இல்ல இத பத்தி இன்ஃபர்மேஷனும் தெரியாமலே இருக்காங்க. இந்த வீடியோல முழு விவரமா நான் பவுடர் பாலை பத்தி பேசியிருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குழந்தைகள் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக பணிபுரிகிறேன். பவுடர் பாலை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். தாய்மார்கள் நீங்க ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். அது வரல இல்ல வேற எதுவும் மெடிக்கல் கண்டிஷன்னால உங்களுடைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்க பவுடர் பாலை கொடுக்கலாம். பவுடர் பாலை எப்படி வாங்கணும் அப்படிங்கறது நான் இங்க சொல்றேன். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2 ஃபார்முலால அவைலபிளா இருக்கும். ஒன்னு ப்ரீ டேர்ம் ஃபார்முலா, இன்னொன்னு டேர்ம் ஃபார்முலா. இந்த ப்ரீ டேர்ம் ஃபார்முலா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறை பிரசவத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு. டேர்ம் அப்படிங்கிறது முழு வளர்ச்சி அடைஞ்சு பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒரு சில தாய்மார் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ரீடம் புறப்பிரசவ குழந்தைகளுக்கு ஆரம்பத்துல இதை கொடுத்துட்டு கடைசி வர 6 மாசம் 1 வயசு வரைக்குமே இதையே கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த தவறு பண்ணக்கூடாது. உங்க குழந்தை ப்ரீடம் பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய குறப்பிரசவத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய EDDன்னு ஒண்ணு உங்களுக்கு டாக்டர் வந்து கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த டேட் வர வரைக்கும் நீங்க அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து டேர்ம் ஃபார்முலாக்கு நீங்க வந்து மாறிக்கணும். எல்லா பிராண்ட்லயுமே ஸ்டேஜ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது 0ல இருந்து 6 மாசம் இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்டேஜ் 1ஐயும், ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது 6 மாசத்துல இருந்து 1 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கும், 1 வயசுல இருந்து 1.5 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்டேஜ் 3யும், ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது 1.5 வயசுல இருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி, தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து மாறி இருக்கும். நீங்க வந்து டைம் கிடைச்சா நீங்க அதை கூட நீங்க பார்க்கலாம். சோ இதுக்கேத்த மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். ஈவன் நம்ம தாய்ப்பாலுமே ஒவ்வொரு குழந்தையோட வளர்ச்சி அந்த மாசத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூட செய்யும். இதை நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த பவுடர் பாலை வந்து உண்மையிலே கவுஸ் மில்க்ல மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு. ஆமா, எல்லா பிராண்டுமே கவுஸ் மில்க் தான் யூஸ் பண்றாங்க. பட் சில பிராண்ட், ஸ்பெஷல் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஸ்பெஷலான குழந்தைகளுக்கு சோயா மில்க்ல இருந்து எடுக்கிறது, இல்ல லாக்டோஸ் ஃப்ரீ ஃபார்முலா இருக்கு, இல்ல ஹைட்ரனைஸ்ட் ஃபார்முலா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இது அந்தந்த குழந்தைக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணா அந்த ஃபார்முலா நீங்க கொடுத்தா போதும். எந்த பிராண்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிற டவுட் தான். நீங்க எந்த ஸ்பெஷல் பிராண்டுமே பெருசு இது கம்மி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எல்லா பிராண்டுமே பிரீமியம் குவாலிட்டி வச்சிருக்காங்க, பேசிக் குவாலிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நீங்க அதை வாங்கிக்கணும். இல்ல ஒரு சில குழந்தைகளுக்கு அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அயன் ரிச்சடா இருக்கும், இல்ல ப்ரீபயோட்டிக் அதிகமா இருக்கிறது, ப்ரோபயோட்டிக் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து செக் பண்ணி, எதையுமே நீங்க லேபிள் செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. பவுடர் பாலை குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க சொல்றேன். நீங்க எங்க போனாலுமே, இந்தியான்னு இல்ல அவுட் ஆஃப் இந்தியா நீங்க போனீங்க அப்படின்னாலுமே ஒரு ஸ்கூப்க்கு வெறும் 30 ml ஆஃப் வாட்டரை தான் நீங்க வந்து பயன்படுத்தணும். 2 ஸ்கூப் போடுறீங்க அப்படின்னா ஒரு 60 ml வாட்டரை நீங்க இது பயன்படுத்தலாம். நீங்க மெஷரிங் கப் வச்சு பண்றது ரொம்பவே பெட்டர். அதுலயே ஒரு ஸ்பூன் கொடுத்திருப்பாங்க, அதுதான் ஒரு ஸ்கூப் அப்படிங்கிறது. ஒரு ஸ்கூப் ஒரு தாராளமா ஒரு 5.2ல இருந்து 5.6 கிராம் வரைக்கும் இருக்கும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூப் அப்படியே எடுத்து போட்டு அள்ளி போடக்கூடாது, தலை வெட்டிட்டு நீங்க போடணும். அப்படின்னா அந்த ஸ்கூப்போடைய தலையை வந்து சமப்படுத்திட்டு நீங்க வந்து கலந்து கொடுக்கணும். எந்த தண்ணியில கொடுக்கணும்? நிறைய பேர் நான் ஓபிக்கு வரப்ப பாக்குறேன், சுடுதண்ணி வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, சுடுதண்ணியில நான் சொன்ன அந்த பவுடர் பாலை போட்டுட்டு ஆத்தி குழந்தைக்கு கொடுக்குறாங்க. நம்ம இப்போ ஒரு வெதுன்னு குடிக்கிறோம்ல டீ காஃபி, அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாயில்டு வாட்டரை நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு சாதாரண தண்ணி மாதிரி மாறிடணும். வெப்பமெல்லாம் குறைஞ்ச பிறகு அதுக்கு அடுத்து தான் நீங்க இந்த பவுடர் பாலை கலக்கணும். ஏன்னா நீங்க முன்னாடியே சூடு தண்ணியில கலந்துட்டீங்க அப்படின்னா அதோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து குறைஞ்சிரும். இப்ப நான் சொன்ன மாதிரிதான் உங்க குழந்தைக்கு நீங்க பவுடர் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா
கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்க குழந்தைக்கும் ஹெல்த் ரிலேட்டடான டவுட்ஸோ இல்ல அவங்க டயட் ரிலேட்டடான டவுட்ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் பெற்றுக்கோங்க. இந்த பவுடர் பாலை குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறது இங்கேதான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாட்டில் டைரக்டாவே ஃபார்முலா ஃபீட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை சுவைக்கிறதா அம்மாக்கு பால் வந்து அதிகமா உற்பத்தி ஆகும். இது போன வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ குழந்தைய நல்லாவே சுவைக்க விடுக்கணும். நீங்க என்ன பண்ணணும், ஒரு மாச குழந்தைக்கு முன்னாடியே பாட்டில் ஃபீட் ஸ்டார்ட் பண்றனால குழந்தைகளுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்து வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். சோ நீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. வேற என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல கொடுக்கறது, இல்ல சிரஞ்சில கொடுக்கறது, இல்ல கப்ஸ் வச்சு கொடுக்கறது, இல்ல பாலாடின்னு சொல்றதுல இருந்து நீங்க கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சோ ஒரு மாச குழந்தை கம்மியா இருக்காங்க அப்படின்னா பாட்டில்ல கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ஃபீட் மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா வேணா நீங்க வந்து பாட்டில் ஃபீட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பாட்டிலை சூஸ் பண்றப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்றது தான் வாங்குறாங்க. நீங்க அதை வந்து என்ன மெட்டீரியலோ இல்ல பிளாஸ்டிக் தான் சூஸ் பண்றீங்க அப்படின்னா PBF ஃப்ரீயாவும் வாங்கிக்கலாம். சில்வர் தான் நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ற ஒரு பாட்டில் மாதிரி. ஆனா எப்படியா இருந்தாலும் நிப்பிள் வந்துட்டு அதுல வந்து பிளாஸ்டிக் தான் வரப்போகுது, சிலிக்கான்ல வந்து வந்திருக்கு. சோ குழந்தைகளுக்கு அந்த நிப்பிளுடைய சைஸுமே வந்து வேரி ஆகும். பிறந்த குழந்தைகளுக்கு வேற மாதிரி சைஸ் இருக்கும், கொஞ்சம் வளர வளர அதோடைய சைஸ் மாறிட்டு இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரிதான் நீங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். பாட்டில் நீங்க என்னதான் சூஸ் பண்ணாலுமே அதை நீங்க கரெக்டா ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்க நல்லா கொதிக்கிற வாட்டர்ல வந்து அந்த பாட்டில வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ண காய வச்ச பிறகுதான் நெக்ஸ்ட் ஃபீடுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வீட்லயே ஒரு மைக்ரோ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல. ஸோ நீங்க அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி ஃபீட் அடுத்துமே பாட்டில நீட்டா கழுவிட்டு காய வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபீடுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன அளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃபீடிங் சொல்லுவோம். அப்படின்னா தாய்ப்பாலும் குடிப்பாங்க, ஃபார்முலா மில்க்கும் குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தாய்ப்பாலை வந்து கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுங்க. எவ்வளவு வருதோ அட்லீஸ்ட் நீங்க அந்த அளவுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஃபார்முலா மில்க் கொடுங்க. குழந்தை அழுத உடனே வந்து பாட்டிமாரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பால் அடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபார்முலா மில்க் குடிக்கிறாங்க அப்படின்னா அதுலயே வயிறு ஃபில் ஆயிரும். அடுத்து மதர் ஃபீட வந்து அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. இதனால வந்து மதருக்குமே நிறைய சுரக்கிறதெல்லாம் கம்மியாகி அவங்களுக்குமே ஃபீடிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறனால மிக்ஸ்டு ஃபீடிங்ல நீங்க கம்பல்சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரஸ்ட் ஃபீட் தான் கொடுக்கணும். அடுத்த பத்தல அப்படின்னா வேணா ஃபார்முலா மில்க் நீங்க கொடுக்கலாம். உங்க குழந்தை பவுடர் பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வார கணக்குல கூட மாறும். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பசிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கொடுக்க பழகணும். ஒவ்வொரு ஃபீடு இங்க பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் என்ன அப்படின்னா 120 ml இருந்து 150 ml ஒரு கிலோக்கு ஒரு நாளைக்கு நீங்க அதை வந்து ஒரு 8 வேலையா கொடுக்கலாம், இல்ல 6 வேலையா கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி கொடுக்கறனால குழந்தைகளுக்கு கரெக்டான ஃபீட் போகும். பட் அதை தாண்டி உங்க குழந்தையுடைய பசி எப்படி, ஒவ்வொரு ஃபீடும் அவங்க எவ்வளவு குடிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க அப்சர்வ் பண்ணி அடுத்த டைம் நீங்க அதே மாதிரி கொடுங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க மாதிரி இவங்களுக்கு வந்து அடிக்கடி பசிக்காது. ஏன் அப்படின்னா வந்து அந்த பவுடர் பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு டைஜஷன் வந்து ஸ்லோவா இருக்கிறனால 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். இதனால இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும். என்ன பொசிஷன்ல வச்சு இந்த பவுடர் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைய படுக்க வச்சுட்டே கொடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு 6 மாசம் ஆகி 1 வருஷம் கழிச்சு கூட பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே வந்து பொட்டிப்பால் மாதிரி வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களாவே. இதனால நிறைய காம்ப்ளிகேஷன் வருது. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இயர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வருது. சோ நீங்க அதை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைய தாய்ப்பால் கொடுக்கறப்ப எப்படி படுக்க வைக்கிறீங்களோ அதே பொசிஷனை வச்சுதான் நீங்க இந்த பவுடர் பாலையுமே கொடுக்கணும். கொடுத்த பிறகு நல்லாவே தட்டி கொடுக்கணும் ஏப்ப வர வரைக்குமே. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைய கூட ஏப்ப வருதோ இல்லையோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம தட்டி கொடுக்க சொல்லுவோம். ஆனா வந்து இந்த பவுடர் பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு கம்பல்சரி ஏப்பம் வரணும். அப்பனாதான் உங்களுக்கு வந்து டைஜஷன் ஒழுங்கா நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். நான் சொன்ன எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபார்முலா ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுடர் மில்க நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி பிரஸ்ட் மில்க் இல்ல தாய்ப்பால் கொடுக்கறது சம்பந்தப்பட்ட வீடியோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க.